ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரு மனிதன் அடுத்து என்ன செய்வது, என்ன முடிவு எடுப்பது என்று தவிக்கிற வேளையிலே அவனுக்கேற்ற ஆலோசனையாக, ஆறுதலாக, அவனது சூழ்நிலைக்கேற்ற வார்த்தைகள் சொல்லப்படும் போது அது அவனுக்கு விலை மதிப்பு மிக்கதாக காணப்படும். உடைந்த இருதயத்தை, காயப்பட்ட இருதயத்தை காயம் கட்டுகிற வார்த்தைகள், திசை தெரியாமல் தவிக்கிற வேளையிலே செல்ல வேண்டிய பாதையை காட்டும்படி சொல்லப்படும் வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமானதாக விலை மதிப்பு மிக்க வார்த்தைகளாக காணப்படும். மாத்திரமல்ல, நாம் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற செவியை உடைய மனிதனை ஞானமாய் கடிந்து கொண்டு அவனுக்கு புத்தி சொல்லுகிற மனிதன் விலை மதிப்பற்ற பொன் ஆபரணங்களுக்கு சமானமாய் கருதப்படுவான். தண்ணீர் தாகத்தினால தவிக்கிற ஒரு மனிதனுக்கு குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ, அதே போல தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அவனை திருப்தியாக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும், ஆனால் நல் வார்த்தையோ அவனை மகிழ்ச்சியாக்கும். ஞானமுள்ள மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு மனிதனின் காயத்தை கட்டுகிற நல் மருந்தாக காணப்படுகிறது. நாம் பேசுகிற வார்த்தைகளை கொண்டு கோபமான ஒரு மனிதனுடைய கோபத்தை ஆற்ற முடியும். சாந்தமாய் இருக்கிற ஒரு மனிதனை கோபப்படுத்தி அவனை கோபக்காரனாக கூட மாற்ற முடியும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேகருடைய இருதயத்தின் காயங்களை ஆற்ற முடியும். அநேகருடைய இருதயத்தை நொறுக்கி காயப்படுத்தவும் கூடும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அவைகள் எப்படிப்பட்டனவாக இருக்கின்றன என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மற்றவர்களுடைய காயத்தை கட்டுகிறதா, காயப்படுத்துகிறதா என்று. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவள் கேட்கிறது போல என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இளைப்படைந்து சோர்வடைந்து இருக்கிற ஆத்துமாவை தேற்றத்தக்கதான வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது நாம் என்ன வார்த்தைகள் பேச வேண்டும் என்று கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாயிலே அருளி அநேகரை தேற்ற விரும்புகிறார். அவருடைய சமூகத்தில் காத்திருக்க ஆயத்தமா இருக்கிறோமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற தேவையோடு உள்ள மக்களுக்கு தக்க ஆலோசனைகளை கொடுக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மற்றவர்களை கோபப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் தவிர்த்து மற்றவர்களை ஆற்றக்கூடிய, ஆறுதல் படுத்தக்கூடிய அன்பான வார்த்தைகளை பேசி அவர்களுடைய காயங்களை கட்டத்தக்கதான கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இளைப்படைந்த மக்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல எங்கள் நாவிலே உம்முடைய வார்த்தைகளை அருளி செய்யும்படிக்காய் எங்களுடைய கரங்களுக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.